ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் இந்த ஹேர் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ நம்ம ஹேரை எப்படி ஹெல்த்தியாக அண்ட் பார்க்கவே நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல பவுன்சியாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், இது எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுவும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்டரில் வந்து நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இஃப் உங்களுக்கு தைராய்டு இருக்குது ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது, பிசிஓடி ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கீங்க ஆர்எல்ஸ் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம். ஸோ இது எல்லாமே ஒரு உமன் பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்ம ஹேர் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப நேச்சுரலான திங்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இல்லை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நேச்சுரல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பம்கின் சீட்ஸ் தான். இந்த பம்கின் சீடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதுவும் உங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குன்னா ரொம்ப ஹெல்தி. இதில் மேக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இது நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணும், அப்புறம் ஹேர் க்ரோத்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் ரொம்ப நல்ல மினரல்ஸ்லாம் இருக்குது. ஆல்சோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. இது இப்போ ஜென்ரலாகவே எல்லா பிளேஸ்லேயும் கிடைக்கி. இது இந்த மாதிரி சீட்ஸ் தான். பூசணிக்காய் சீடு தமிழில் சொல்லுவோம். ஸோ பூசணிக்காய் விதை தான் இது. இது சும்மா இப்படி சாப்பிடலாம். இது ஜஸ்ட் நம்ம ஒரு பாதாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப ஹெல்தி. இது டெய்லி மார்னிங் கொஞ்சமாக நம்ம கையில் ஒரு 5, 6, 7 பீசஸ்க்கு வரும். அவ்வளோ சும்மா அப்படி வெறும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட மேஜிக் ஹேர் ஸ்ப்ரே தான். இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. பிகாஸ் இதில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இதை நல்லா பாயில் பண்ண வச்சு நம்ம கூல் பண்ணி இதில் பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் 1 டேயில் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது ஹேரை விட நீங்கள் ஸ்கேல்பில் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது நீங்கள் 15 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி இருக்குது. நான் ரோஸ்மேரி வந்து ஸ்டெம் ஓட போட்டிருக்கேன். உங்களுக்கு ரோஸ்மேரி ஈஸிலி அவைலபிளாக கிடைக்கும். நீங்கள் ஜெப்டோ பிளிங்கிட்டில் பார்க்கலாம், ஆர்எல்ஸ் அமேசானில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து நேச்சுரல் ரோஸ்மேரி வாங்கி வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து ட்ரைட் ரோஸ்மேரியை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதில் ஸ்டெம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ரோஸ்மேரியோட ஸ்டெம் அதுவும் யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து வெந்தயம், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேக் சீட், அப்புறம் ஒரு 4 to 5 லாங் அண்ட் கருவேப்பிலை, இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் 2 to 3 டைம்ஸ் டெய்லி பேசிஸில் உங்கள் ஸ்கேல்பில் மார்னிங் அப்புறமா ஈவினிங் இல்லைன்னா நைட் டைம் நீங்கள் இதை உங்கள் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட நேச்சுரல் ஹேர் கேர் ரூட்டீன் தான், விச் இஸ் நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நேச்சுரல் ஷாம்பு, 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இது பவுடர் ஃபார்மாக தான் இருக்கும். இதை நம்ம வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஷாம்பு வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும் நம்ம ஸ்கேல்பை. இந்த ஷாம்பு வந்து நான் ஸ்பான்சர்ட் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த ஷாம்பு வந்து என்னோட ஹேர் ஸ்கேல்பை அப்படி கிளியராக பண்ணிட்டு, ஆல்சோ என் ஹஸ்பண்ட்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாமே போயிடும். இதில் முறை வராது, ரொம்ப ஃபோம் வராது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட், ஹவிந்தாவோட பிராண்ட். இது கண்டிஷனருக்கு இந்த இது ரஸ்டிக் ஆர்ட்டோட ஆம்லா மேத்தி ஹேர் கண்டிஷனிங் பார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வெறும் பாக்ஸாக தான் இருக்குது, கண்டிஷனர் பாத்ரூமில் இருக்குது. இது வந்து சோப் மாதிரி பார் ஃபார்மில் இருக்கும். இதுலேயும் ரொம்ப ஃபோம்லாம் வராது. பட் இது 100% நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ இது அதனால யூஸ் பண்ணுறேன், ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் மாஸ்க் தான். ஸோ நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து ஹோம்லேயே நல்ல நேச்சுரலாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, அப்புறம் கர்ட், அப்புறம் ஹிபிஸ்கஸ் ஃப்ளார் அண்ட் கொஞ்சம் ஆயில். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் உங்கள் ஹேரில் எல்லாம் போட்டு ஒரு 1 ஹவருக்கு வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு 15 டேஸ், ஒரு 1 வீக்கு 1 டைம் அந்த மாதிரி, ட்வைஸ் அ வீக் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆர்எல்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் பண்ணி வேணும்னா
நான் இந்த புரோட்டீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து காதி நேச்சுரல் ஹேர் க்ரீம் புரோட்டீன் தான். இது நரிஷ் அண்ட் சில்கியா பண்ணும். இது நான் 15 டேஸ்க்கு ஒன் டைம், 1 வீக் ஒன் டைம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹேர் வாஷ்க்கு 30 மினிட்ஸ் முன்னாடி நல்ல ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நத்திங் மச். ஸோ ஹேர் மாஸ்க்கு நான் இதுதான் ஃபாலோ பண்றேன். வந்து உங்க டயட் அண்ட் உங்க வாட்டர் இன்டேக் தான். வாட்டர் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபுல் பாடி நல்ல ஒர்க் ஆகிறதுக்கு. ஸோ வாட்டர் இன்டேக் அட்லீஸ்ட் 7 to 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர் பர் டேயாவது எடுக்கணும். அண்ட் டயட்ல வந்து நீங்க ஃபுட் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், அப்புறம் சிக்கன், இல்லைனா வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா பன்னீர், நம்ம தால்ஸ் பருப்பு வகை நிறைய இருக்கு. ஸோ பருப்பு இல்லைனா பச்சை பயிறு, இந்த மாதிரி பல்சஸ். ஸோ இது எல்லாமே நீங்க உங்க ரெகுலர் டயட்ல எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட்டா உங்க ரெகுலர் ஃபுட் இன்டேக்ல நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். வந்து ஹேர் ஆயிலிங் தான். நான் ஹேர் ஆயிலிங் வந்து ஒரு ஒன்ஸ் அ வீக் தான் பண்ணிட்டு இருக்கேன். டு பி வெரி ஆனஸ்ட், ஒன்ஸ் அ வீக் நல்ல கோகோனட் ஆயில், நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் நல்ல ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்றேன். ஸோ இது ரொம்ப ஹெல்தி அண்ட் ஆல்சோ இது நல்ல க்ரோத் பண்ணும். உங்க ஹேரை வந்து நல்லா க்ரோ ஆகும். உமன்ஸ்க்கு ரொம்ப ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். நீங்க ஒரு டீனேஜ்ல இருந்து நம்ம ஒரு 50+ ஏஜ் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அட்டென்ட் பண்றது, அப்புறமா ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தைராய்டு இல்ல PCOS இதெல்லாம் வருது. அப்புறம் நம்ம பிரெக்னன்சினால ஹார்மோன் ரொம்ப சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஓல்ட் ஏஜ்ல இருக்கோம்னா மெனோபாஸ். ஸோ இது எல்லாமே ஒரு உமன்ஸ்க்கு ரொம்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்பப்போ ஏஜ்க்கு ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிட்டாதான் நல்லது. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்குறேன். அன்டில் தென் பை.